மிக முக்கியமான இயல். முன்னாடி இருக்கிற 2 இயலை விட பின்னாடி இருக்கிற இயலை விட, ஏன் முன்னாடி இருக்கிற இயலை விட பின்னாடி இருக்கிற இயலை ஏன் சேர்த்து சொல்றேன்னா, நாம நிக்கிற இடம் இதுதான். பயன் என்பது நாளை, இன்னைக்கு என்னது சாதனை. இப்போ நமக்கு ரொம்ப வேண்டிய இடம் இதுதான். நம்மகிட்ட இருக்கிற எல்லா தகராறும் இங்கே தான் இருக்கு. இதை நீக்குவதற்கு தான் நம்ம இத்தனை முயற்சியும் செய்து கொண்டு இருக்கிறோம். சாதனை இயல், சாதனை முன்னே பிரமாணம் இலக்கணம் என்று 2 சொல்லப்பட்டதா இல்லையா? பிரமாண இயல்ல 3 சொன்னோம், இலக்கண இயல்ல 3 சொன்னோம். இதுல பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படுகிற எல்லாமே என்னது? அசத்துன்னு சொன்னோம். அறியப்படுவதெல்லாம் அசத்து. பதிஞானத்தால் அறியப்படுவது சத்து, சத்து. எனவே இந்த பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாததும் பதிஞானத்தால் அறியப்படுவதுமாகிய அந்த சத்தை அறிவது எது? நீங்க போன நூற்பால சொன்னோம், சத்தை அறியணும்னா பாசஞானத்தால் அறிய முடியாது, பசிஞானத்தால அறிய முடியாது, பதிஞானத்தால் அறியலான்னு சொல்லிட்டோம். எது அறியும்? ஏன்னா எஞ்சி நிற்பது 2, ஒன்னு பாசம், இன்னொன்னு பசு. இந்த பாசத்துக்கு அறிவில்லை, அறியாது. அப்போ அறிவது எதுன்னு கேட்டா பசுதான் அறியும், பசுதான் அறியும். எனவே இந்த 2 தன்மையும் நீங்கி 2 தன்மையினால் பெறப்படுவது எது? பசு பொருள். சாதனை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பசுவுக்கு தான் சாதனை, பசுவுக்கு தான் சாதனை. பாசத்துக்கு சாதனை வேண்டாம். ஏன்? அதுக்கு அறிவே இல்லை. பாசம் அது என்னமே சாதனை செய்யாது. பதிக்கு சாதனை வேண்டாம். ஏன்னா சாதனையின் பயனே பதிதான். சாதனையின் பயனே என்னது? பதிதான். அப்போ பாசத்துக்கு சாதனை வேண்டாம், பதிக்கும் சாதனை வேண்டாம். அப்ப சாதனை யாருக்குன்னா ஆன்மாவுக்கு தான், பசுவுக்கு தான் சாதனை. சரியா? எனவே இந்த பசுவினுடைய இயல்பை கூறி சாதகனது இயல்பு. இப்போ சாதகன் யார்? சாதகன் யாரு? சாதனம் என்ன? சாதனை எது? 3 கேள்வி. சாதகன் யாரு? பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3ல சாதகன் யார் என்கின்ற கேள்வி 7ஆம் நூற்பா. 7ஆம் நூற்பா. இது 8, இது 9. சாதகன் யார் அப்படின்னா பசுதான் சாதகன். சரி, சாதகன் பெறக்கூடிய சாதனம் என்ன? சாதனை எது? சாதனை அப்படின்னு தெரியணுமா இல்லையா? சாதகனம் செய்யக்கூடிய சாதன கருவி. நான் இங்கிருந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஊருக்கு போறது யாருக்கு முதல்ல முடிவு பண்ணணும். அப்புறம் எதுல போறதுன்னு முடிவு பண்ணணும், எங்க போறதுன்னு முடிவு பண்ணணும், போய் அங்க என்ன வாங்கிட்டு வரணும், அங்க பெறுகிற பயன் என்ன, பெறுகிற பயன் என்ன, இதெல்லாம் கேள்வி இல்லையா? போயிட்டு வான்னு சொன்னா, இப்போ எப்ப நீ போயிட்டு வான்னு சொன்னா இங்க எத்தனை பேர்ல யாரு போறது, எதுல போறது, எங்க போறது, ஏன் போகணும், போய் என்னத்தை பண்ணணும், போன்னு சொன்னா இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா? இப்போ சாதகன் யாரு? ஆன்மா. இதான் 7ஆம் நூற்பா. இந்த 3 பொருளை சாதகம் செய்யக்கூடிய சாதகன் யாரு? ஆன்மா. ஏன்னா பாசத்துக்கு அறிவு கிடையாது, பதிக்கு சாதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாதனைக்கு உரியது எது? ஆன்மாதான். ஆன்மாதான் சாதனைக்கு உரியது. சாதகன் அதுதான். சரி, சாதகன் சரி நான் செய்யறேங்க, என்னங்க செய்யறது, எதை வச்சு செய்யறது? கருவி. கருவி. கருவி எது? 5 எழுத்து. கருவி எது? 5 எழுத்து. அந்த கருவியை கொண்டு செய்யக்கூடிய சாதனை எது? ஞான பூசை. ஞான பூசை. இந்த ஞான பூசையை எப்படி செய்யறது? ஞான பூசையை எப்படி செய்யறது? இது 9ஆம் நூற்பா. இப்போ இதுதான் நமக்கு சாதனை இயல்ல சொல்லக்கூடிய செய்தி.
மூணு நமக்கு ரொம்ப இன்றியமையாதது. யார் செய்யலாம், எதை வச்சு செய்யறது, எப்படி செய்யறது, மூணும் ரொம்ப முக்கியமான பகுதி. இது வரைக்கும் படித்த நூற்பாக்களிலேயே இன்றியமையாத பகுதி இதுதான். சரி, இதுல நூற்பாவை பார்த்துடலாம் நேரா. யாவையும் சூனியம் சத்தெதிர். யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின். சத்தே அறியாது. சத்தே அறியாது. அசத்து இளது அறியாது. இருதிறன் அறிவுள்ளது. இரண்டலா ஆன்மா. இருதிறன் அறிவுள்ளது. இரண்டலா ஆன்மா. யாவையும் சூனியம். யாவையும், யாவையும் என்னது, பாசமும் பசுவும். ஏன்னா இருக்கிறது மூணு. சத்து என்பது எது, பதி. பதிக்கு எதிர். எதிர் என்பது முன்னிலையில். பதியாகிய சிவத்தின் முன்னிலையில ஏனைய யாவையும். ஏனைய யாவையும். ஏனைய யாவையும் என்பது என்னது, பாசமும் பசுவும். இந்த ரெண்டும் சூனியம். சூனியம் என்பதற்கு அறிவற்றது. அறிவற்றது. சத்துக்கு முன்னாடி பசுவுக்கும் அறிவில்லை, பாசத்துக்கும் அறிவில்லை. அதுங்க பசுவுக்கு அறிவு இருக்குல்ல, பசுவுக்கு அறிவு இருக்கா இல்லையா, இருக்கு. அது எப்படின்னு கேட்டா, நமக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி முடிவு பண்ணலாம், நம்ம பக்கத்துல யார் நிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். புரியுதா இல்லையா? நான் சிகப்பா கருப்பா, என் பக்கத்துல யார் நிக்கிறாங்களோ அதை பொறுத்து. நல்லா செக்கச்சவேன்னு ஒரு ஆள் நின்றா நான் கருப்பு, கருகருன்னு ஒரு ஆள் இருந்தா நான் சிவப்பு. அப்போ நான் கருப்பா சிவப்பானா பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து தான் சொல்லணும். எடுத்த உடனே இவர் கருப்புங்க இவர் சிவப்புங்கன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அது மாதிரி இது பாசத்துக்கு அறிவே கிடையாது. அதனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ டவுட். அதுக்கு அறிவில்லை என்பது பொருந்தும். பசுவுக்கு அறிவு இருக்குதே அப்படின்னா இருக்குதுயா, எதுக்கு அறிவு இருக்கு. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் அரணன்று. அறிவு இருக்குன்னு சொல்றிய, எங்க அறிவு பார்க்கலாம் அப்படின்னா எங்க நீங்க பாட்டுக்கு போக சொல்றீங்க, கருவியெல்லாம் கொஞ்சம் வர சொல்லுங்க. அவன் பாட்டு கிளம்பி போயிட்டா நான் எங்கெங்க அறியறது அப்படின்னா, சரியா 96 வச்சுக்கோ போய் அறி அப்படின்னா, இல்ல இல்ல கொஞ்சம் நீங்களும் கூட வாங்கல, நீங்க பாட்டுக்கு அவனை கொடுத்துட்டு போனா நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், நீங்களும் கூட வாங்க. அப்ப என்ன செய்யணும், பெருமான் கூட வந்து 96 கருவியை வச்சுக்கிட்டு அறி அப்படின்னா, அறிஞ்சிட்டேன் இங்க சொல்லு. ஒரு தடவை சொல்லிட்டு சொல்லுன்னா எப்படிங்க சொல்றது, என்ன செய்யணும், இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. சரிப்பா 2வது தடவை சொல்லியாச்சு. புரியுற மாதிரி இருக்கு, புரியுற மாதிரி இருக்கு. அறிவித்தால் அறியும், ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும். நீ இல்லைன்னு சொல்லிட்டு போயா, ஏயா இவ்வளவு கஷ்டப்படுற,
இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு அறிவு இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுமா? ஓ இல்லைன்னு சொல்லி ஈஸியான வேலை. புரியுதா? எனவே சத்தெதிர் யாவையும் சூனியம். சூரியன் வந்துட்டா விண்மீனும் கிடையாது, நிலவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லையா? நான் கேட்கும் போது நீங்க எப்படி முழிக்கிறீங்களோ அதே மாதிரி எங்க ஆசிரியர் வந்து கேட்டா நானும் இங்க உட்காந்துட்டு இப்படிதான் முடிச்சுட்டு இருக்கேன். வராது. உண்மையே அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மை விட உயர்ந்தோர் இருக்கிற போது நம்ம அறிவு அடங்கி போயிடும். வராது. தெரிஞ்ச கேள்விய கேட்பாரு, பதில் வராது. ஏன் வராதுன்னா அது அப்படித்தான். புரியுதுங்களா? ஏன்னா எப்பவுமே அது ஆன்மாவினுடைய தன்மை. நம்மை விட உயர்ந்தோர் இருக்கிற போது நம்ம அறிவு என்ன ஆயிடும்? மடங்கி போகும். மடங்கி போயிடும். அது இயல்பு, அப்படிதான் நிற்கும். எனவே சிவத்திற்கு எதிர எந்த ஆன்மா போய் நின்னாலும் சரி, ஞான சம்பந்தர் உள்ளிட்ட யாரு போய் நின்னாலும் எப்படி நிற்பாங்க? அடங்கிதான் நிற்பாங்க. அவ்வளவு பெரியவர் அவர். ஆமா என்ன அவர் என்ன? யாரா இருந்தாலும் சிவத்துக்கு எதிர்ப்பு போகும்போது எப்படி நிற்கும்? அடங்கிதான் நிற்கும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அறிவிப்பவனே அவன் தான், கொடுப்பவனே அவன் தான். இன்னும் சொல்ல போனா அவங்க அடங்குற மாதிரி நம்ம அடங்க மாட்டோம். அவங்க தான் நல்லா அடங்கி நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும், அதனால அவங்க அடங்கி நிற்பாங்க. நமக்கு உண்மை தெரியாது, நாம என்ன செய்வோம்? இப்போ நம்ம ஒரு பெரியவர் ஒருத்தர் போய் ஒரு ஏதோ ஒன்று கேட்டுட்டு வர சொல்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பையன் விட்டியாப்பா அங்கே போனேன்னு ஒரு ஐயா இருப்பாரு, நான் இதை கொடுத்துட்டு வரையா அப்படின்னு சொன்னா இவன்ட்ட ஒன்றும் சொல்லலைன்னு என்ன செய்வான்? ஏங்க பிடிங்க கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுப்பான். எப்படா போய் கேட்ட? போனா இருந்தாரு, ஐயா சொன்னாருன்னு கொடுத்துட்டு வந்தேங்க. அம்மா என்னது ஐயா சொன்ன? என்னடா வந்து தேரை எடுத்து திரள விட்டுட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அங்க போகும்போது அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு அவரை பத்தி தெரியும், போறவனுக்கு என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. இருக்கிறீங்களா அப்படின்னு என்ன என்னங்கிறீங்க அப்படின்ட்டு வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு அவரை பற்றி பெருமை தெரியாது. பெருமை தெரிஞ்சா அடங்கிடுவான். பெருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் அடங்க தெரியும். பெருமை தெரியலன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே முனைத்து நிற்போம். முனைத்து நிற்பமா இல்லை? அது இயல்பு, ஆன்மாவினுடைய இயல்பு. எனவே இந்த சிவத்திற்கு எதிராக எல்லாமே என்னது? சூனியம்தான். சரி, அப்போ சூனியம் சத்தெதிரி யாவையும் சூனியம். எனவே ஆகலின் என்னது? எனவே சத்தே அறியாது. சத்தாகிய சிவம் பாசத்தையோ பசுவையோ அறிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவன் அவற்றோடு கலந்து நிற்கின்றான். பாசத்தோடும் கலந்து நிற்கின்றான், பசுவோடும் கலந்து நிற்கின்றான். எனவே அவன் இவற்றை தனக்கு வேறாக அறிய வேண்டிய அவசியம் சத்தாகிய சிவத்திற்கு இல்லை. சத்தே அறியாது. அசத்து இளது. என்ன இளது? அறிவு இளது. இங்க பிராக்கெட்ல அறிவு போட்டுக்கணும். சத்தே அறியாது. சத்தியம் அறியாது, பேரறிவு. எனவே அறியாது. பேரறிவு ஆகிய சத்து தனக்கு வேறாய் பாசத்தையோ பசுவையோ அறியாது. அசத்தாகிய உலகம், அசத்தாகிய உலகம் அறிவு இழது, அதுக்கு அறிவு கிடையாது. எனவே அது என்ன செய்யாது? அறியாது. பதிக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அது எல்லாத்தோடு கலந்து இருக்கிறது, பேரறிவு. எனவே அது அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அசத்தாகிய உலகத்திற்கு அறிவு இல்லை. எனவே அது பாசத்தையோ பதியையோ பசுவையோ அறியாது. அப்ப எஞ்சி நிற்பது என்னது? பசு மட்டும்தான். பசு மட்டும்தான் எஞ்சி நிற்கிறது. பதியும் அறியாது, பசுவும் அறியாது. சரி, பதியும் அறியாது, பாசமும் அறியாது. எஞ்சி நிற்பது பசு. எனவே இந்த பசுவாகிய உயிர் இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் அறிவுள்ளது. இரண்டலா ஆன்மா. இரண்டலா ஆன்மா. இரண்டலா ஆன்மா. இரண்டு மற்றது. இரண்டு மற்றது என்னது? அசத்தாம் தன்மையும் அசத்தாம் தன்மையும் இல்பொருளாகிய தன்மையும். அசத்தாம் தன்மையும் இல்பொருளாகிய தன்மையும் இன்றி இரண்டலா ஆன்மா. அதுக்கு என்ன இருக்குது? இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் உள்ளது. என்னது?
சித்தாம் தன்மையும் தன்மையும் சத்தாம் தன்மையும். இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. மன்னிக்கணும், நான் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன், இருங்க. இருதிறன் என்பது பதியை அறிகிற தன்மையும் பாசத்தை அறிகிற தன்மையும். அறிகிற தன்மை ஆமா, பசுவையும் அறியும் பதியையும் அறியும். இதற்கு என்ன கிடையாது? அசத்தாம் தன்மையும் கிடையாது, சத்தாம் தன்மையும் கிடையாது. இருதிறன் அறிவுள்ளது இரண்டனை அறிவது. இரண்டினை அறிவது எது? பதியையும் அறியும் பாசத்தையும் அறியும். இருதிறன் அறிவுள்ளது என்பது பதியையும் அறியும் பாசத்தையும் அறியும். இரண்டலா ஆன்மா. அது என்ன கிடையாது? அசத்தும் கிடையாது, சத்தும் கிடையாது. அப்ப அதுக்கு என்னது? சதசத்து. சதசத்து. ஆன்மா என்னது? சதசத்து. இரண்டலா ஆன்மா. சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி சொல்லலாம்? ரெண்டு இல்லைன்னா அது என்னது? இல்பொருள் இல்லையா? ஏற்கனவே சொன்னோம், ஒன்னு சத்துன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அசத்துன்னு சொல்லுங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? யாருக்கு சொன்னோம்? யாரோ ஒருத்தருக்கு சொன்னாங்க, இப்பதான் 10 நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே. யாரது? மாயாவாதி. மாயாவாதி கேட்கும் போத உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுன்னு கேட்டோமா இல்லையா? அசத்துன்னு சொல்லு, இல்லைன்னா சத்துன்னு சொல்லி கேட்டான். அவன் சொன்னா தப்பு, நம்ம சொல்லிக்கலாமா? அப்படின்னா இங்க என்னது? ரெண்டும் இல்லாம ஒரு தன்மை இருக்கிறது. அது என்னது? சதசத்து. அது என்னங்க சதசத்து? ஒண்ணு சத்துன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அசத்துன்னு சொல்லுங்க. அது சதசத்துனா சத்தோடு நிற்கிற போது சத்தா நிற்கும், அசத்தோடு நிற்கிற போது அசத்தா நிற்கும். இது ஆன்மாவினுடைய இலக்கணம். ஆன்மாவுடைய இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்தில் சதசத்தா நிற்காது. சத்தோடு நின்னா சத்தா நிற்கும், அசத்தோடு நின்றா அசத்தா நிற்கும். இது ஆன்மாவுக்குரிய இலக்கணம். பதியோடு நிற்கிற போது அந்த பதியாவே நிற்கும். பதியான பதிஞானம் விளங்கி நிற்கும். பாசத்தோடு நிற்கிற போது பாசமாவே நிற்கும் என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் மேலதற்கோர் புறநடை செய்து உணர்த்துதல் நுதலிற்று. புறநடை என்பது என்னதுங்க? புறநடை என்பது தொடர்ச்சி. புறநடை என்பதற்கு தொடர்ச்சி. தொடர்ச்சி என்பது 6ஆம் நூற்பாவினுடைய தொடர்ச்சி 7ஆம் நூற்பா. 6ஆம் நூற்பால என்ன செஞ்சோம்? சத்து எது அசத்து எதுன்னு சொன்னமா இல்லையா? அப்ப இந்த ரெண்டையும் அறிவது எது? ரெண்டையும் அறிவது எது என்பதுதான் கேள்வி. அதை அப்ப அந்த 6, 7 என்னது? தொடர்ச்சி உடையது. புறநடை என்பதற்கு கடந்த நூற்பாவினுடைய தொடர்ச்சி. ஏன்னா அங்க சத்து அசத்து சொல்லியாச்சு. சத்தை அறிவது எது அசத்தை அறிவது எதுன்னு கேட்டா, இது சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும். சத்தை அறிகிற போது சத்தாய் நின்று அறியும், அசத்தை அறிகிற போது அசத்தாய் நின்று அறியும். எனவே இதற்கு சதசத்துன்னு பேரு அப்படின்னு 7ஆம் நூற்பா 6ஆம் நூற்பாவினுடைய தொடர்ச்சி. புறநடை செய்து உணர்த்துதல் நுதலிற்று என்று சொல்லுகிறார். சரிங்களா? இந்த நூற்பாய் 3 அதிகரணங்களை உடையது. முதல் அதிகரணம் யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் சத்தே அறியாது. சத்தே அறியாது. இது வரைக்கும் 1. அசத்துளது அறியாது 2. இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பது 3. ஆக 3 அதிகரணம். யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் என்பது ஒரு அதிகரணம். யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் சத்தே அறியாது, அது வரைக்கும் 1. அசத்துள்ளது அறியாது 2. இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பது 3. சரி, முதல் அதிகரணம்.
யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் சத்தே அறியாது என்பது முதல் அதிகரணம். மேற்கோள்: ஈண்டு பிரகாசியாது. இண்டு சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது. ஈண்டு சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது என்றது. இங்கே இப்போ 6 நூற்பாக்களிலே ஏராளமான சமயத்தார் வந்திருக்கிறாங்க. ஏராள சமயத்தார் வந்திருக்கிறாங்க. இனி அத்தனை பேர்லாம் வரமாட்டாங்க. பா, ஒரு வழியா முடிஞ்சாங்கய்யா. அப்படியா? அப்படின்னா இல்லை, அவ்வளவு சமயத்தார் இனி வரமாட்டாங்க. 1 2 வருவாங்க. இனி வரக்கூடியவர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அகச்சமயத்தார். அகச்சமயத்தார் தான் இனி வருவாங்க. அகச்சமயத்தார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு முத்தி நிலையில தான் வேறுபாடு. முத்தி நிலையில தான் வேறுபாடு. மற்றபடி எல்லாமே என்னது, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இதுவரைக்கும் நமக்கு சிவம் எது, சிவத்தை தான் வழிபாடு செய்யணுமா, அப்படி இப்படிங்கிற சந்தேகம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற கட்டிட வேண்டியதுதான். இனிய 7ஆம் நூற்பாக்கு வந்துட்டாவே என்ன அர்த்தம்? ஒன்றேகான் பதி. ஒன்றேகான் பதி. பதிப்பொருள் ஒண்ணுதான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. சிவபெருமானத்தான் கும்பிடணுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்கலாம் புத்தகத்தை மூடி வச்சிடலாம். படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முழு நம்பிக்கை இருந்தாதான் சாதனைகளுக்கு வரணும். சாதனைகள் என்பது பதிப்பொருள் ஒன்றே, அது சிவமே என்கின்ற அந்த முழு ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு தான் சிறப்பு அதிகாரம். இதுவரைக்கும் பார்த்தது பொது அதிகாரம். அதிகாரம் 2, பொது சிறப்பு. இப்ப பார்ப்பது சிறப்பு அதிகாரம். இந்த சிறப்பு அதிகாரத்துக்கு வந்துட்டா பதிப்பொருளாகிய சிவம் ஒண்ணுதான். சிவத்தை பெறுவதே இந்த பிறவியினுடைய நோக்கம். பிறவியினுடைய நோக்கம். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது அப்படிங்கிற எண்ணம் வரணும். மானுட பிறவி ஆணும் வகுத்தது மணம்பாக்கு காயத்தால் ஆனிடத்து 5 ஆடும் அரண்மனைக்காக அன்றோ அப்படிங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் இருந்தால்தான் 7லிருந்து நமக்கு பயணம் துவங்கும். இல்லைன்னா நம்ம முன்னாடி 6 வரைக்கும் நின்று ஆராய்ச்சி. 6 வரைக்கும் என்னது ஆராய்ச்சி. என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். 6க்கு மேல என்ன கிடையாது, சந்தேகம் வரக்கூடாது. அப்படின்னா கேள்வியே கேட்கக்கூடாதா அப்படிங்கிறதல்ல. கேள்வி நல்லா கேட்கலாம். சாதனையின் மேல் கேள்வி வரணும். பண்ணணுமா அப்படி கேட்கக்கூடாது. எப்படி பண்றது, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரணும். கண்டிப்பா பண்ணணுமா, இதை பண்ணுனா பண்ணலன்னா வராதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அந்த கேள்வி யாருக்காவது இருந்தா தயவு செஞ்சு மூட்டை கட்டி வச்சிருங்க. அந்த கேள்வி எல்லாம் இந்த 6 வரைக்கும் கேள்வி. 6க்கு மேல என்னது சாதனை தான். சாதனை பூசையும் 5 எழுத்தும் தான். பூசை கண்டிப்பா செய்யணும், 5 எழுத்து கண்டிப்பா சொல்லணும். இதுல சந்தேகம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்த பாடம் இல்லை. அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். நீங்க எனக்கு தெளிவு பிறக்கலைன்னா தயவு செஞ்சு அமைதியாவதே இருந்திருங்க. அப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது. 5 எழுத்து எத்தனை தர சொல்லணும், இப்படி சொல்லணுமா அப்படி சொல்லணுமான்னு கேட்கலாம். சொல்லணுமாங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி பண்றது, இப்படி நான் பண்ணிட்டு இருக்கிறேனே சரியா தப்பா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சாதனையின் மீது ஐயம் வரலாம். சாதனை மேல என்ன வந்துடக்கூடாது, சாதனையில் ஐயம் வரலாம், சாதனையின் மேல் ஐயம் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நூல் இந்த உயிரினுடைய ஈடேற்றத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆகச்சிறந்த நூல். இதை நாம அப்படியே ஏதோ ஒரு நூல் படிக்கிற மாதிரி படிச்சு போகக்கூடாது. இது உயிர் பயணத்திற்கு இன்றியமையாத ஒரு நூல்.
நம்ம எல்லாம் நம்ம சித்தியால் அழகா சொல்லுவார், இந்த பிறவியிலேயே சிவன் முத்தராக்கும்பர். சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி சடனம் ஒன்றிலே சிவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மறுத்து ஆனந்தம் பொழிந்து அரும்பிறப்பை அறுப்பன். இந்த பிறவியிலேயே முத்திங்கிறார். இந்த பிறவியிலேயே முத்து யாருக்கு? சித்தாந்த சைவர். ரொம்ப முக்கியம் சித்தாந்த சைவர். சித்தாந்த சைவரா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அஞ்செழுத்து ஓதி தீக்கை பெற்று சிவபூசை பண்ணணும். அதை எப்படி வேணும்? விரும்பி பண்ணணும். அது ஒரு சடங்கா கடனுக்கு பண்ணுனா அது பொது நிலையில நின்று போகும். இப்போ அந்த முயற்சியும் விருப்பம் ரொம்ப முக்கியம். இதுல நம்மளால என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா என்ன செய்யலாம்? விருப்பம் வரணும். பூசையின் மீது அஞ்செழுத்தின் மீது நமக்கு விருப்பம் வரணும். வந்துருச்சுன்னா மீதி எல்லாம் பெருமான் செஞ்சிருவார். இது நம்ம வேற ஒன்றும் நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல இதுக்கு மேல என் செயலாவது யாதொன்றுமில்லை நின் செயலே என்று நினதருளாலே கிடைக்கப்பெறின் உன் செயலே என் செயலே காண்கிறேன் என்று சொல்லுவார் இல்லையா? அதனால இங்கே இனி நமக்கு சாதனை செய்வதனால நமக்கு முதல்ல அடிப்படையில அந்த விருப்பம் என்பதை வச்சுக்கணும். ஐயத்தை எல்லாம் சாதனையின் வரக்கூடிய ஐயத்தை வைத்துக் கொள்ளுங்க. சாதனையின் மீது வருகிற ஐயத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சிருங்க, வேற வழி இல்லை. சரி, எனவே ஈண்டு சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது. சத்தினிடத்து என்பது என்னதுங்க? சிவத்தினிடத்து. சிவத்தினிடத்து அசத்து பிரகாசியாது. இங்க பிரகாசித்தல் என்பதற்கு முனைத்து தோன்றாது. முனைத்து தோன்றாது. முனைத்து தோன்றாது. சிவம் வந்த நிலையில சிவத்துக்கு முன்பாக அசத்தாகிய உலகமும் சத்தாகிய பசுவும் ரெண்டுமே பசு பாசமாகிய ரெண்டுமே என்ன செய்யாது? ஒரு பொருளாக முன்னிக்க முடியாது. சிவம் தோன்றிட்டா அதுக்கு முன்னாடி என்ன செய்யாது? எதுவுமே ஒரு பொருளாக முனைத்து நிற்க முடியாது. இங்க பிரகாசம் என்பது என்னது? முனைத்து தோன்றுதல். சிவத்துக்கு எதிராக எந்த பொருளும் முனைத்து தோன்றாது. இது தடையெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதற்கு ஏது செய்கிறார்? ஏது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னதுங்க? சத்தின் எதிர் சத்தெதிர் மெய்யினிடத்து, மன்னிக்கணும், மெய்யினிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்றலான். மெய்னானது பொய்னானது நிலைமாற்றத்துக்கு உட்பட்டது. சிவத்திற்கு எதிராக நிலைமாற்றமுடைய உலகம் பிரகாசியாது. கரெக்டா இருக்கா? சரி, கேள்வி என்னது? கேள்வி மேற்கோள். இது கேள்வி, இது பதில், அப்படி வச்சுங்க. இது கருத்து. அந்த கருத்துக்கு விட இது சொல்றாரு. சரிங்களா? கருத்து என்னது? சத்துனா இது சிவம். சிவத்துக்கு எதிராக உலகம் முனைத்து தோன்றாது. சரியா? எப்படி சொல்றீங்க? சிவத்திற்கு எதிர் ஒரு கேள்வி. இங்கிருந்து ஏன் ஊருக்கு போனீங்க? ஏன்னா நான் இங்கிருந்து ஊருக்கு போனேன். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இப்போ கேள்வியும் பதிலும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? சத்துனாலும் மெய்னாலும் ஒண்ணுதான், பிரகாசியாதனாலும் அப்பிரகாசம்னாலும் ஒண்ணுதான். பிரகாசியாத அப்பிரகாசம் ரெண்டு ஒண்ணு தானே. சத்துனாலும் மெய்னாலும் ஒண்ணு. சிவத்திற்கு எதிராக அசத்து முனைத்து தோன்றாது. ஏன்னா சிவத்திற்கு முன்னாடி உலகம் அப்பிரகாசமா நிற்கும்.
சாப்பாட்டு நேரத்தில் ஐயா வந்து நிற்கிறாரு. அப்ப மெய்ங்கிறது எதுன்னு கேக்குறேன். சிவம். சரி, மேல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா நான் கேக்குறேன். கேள்வியும் அதே தான், பதில் அதே தான். அப்படிதான் இருக்கு. அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம். எதுக்குன்னா இப்படி எல்லாம் நீங்க மயங்குவீங்கிறதுக்காக தான் அதை கேட்டு சொல்றேன். மெய் என்பது மெய் விளங்கிய ஆன்மா. மெய் என்பது இங்க மெய் விளங்கிய ஆன்மா. சீவன் முத்தர், சீவன் முத்தர்கள். இங்க மெய் என்பது சீவன் முத்தர்கள். சரியா? அவர்களிடத்து உலகம் என்ன செய்யாது, விளங்கி நிற்காது. சீவன் முத்தர்களே உலக போகத்தை நுகர மாட்டார்கள். சீவன் முத்தர்களே என்ன, மெய் விளங்கிய ஆன்மாவே உலகம் எனக்கு வேண்டான்னு சொல்லிடும். ஏன் வேண்டான்னு சொல்றாங்க? சிவம் விளங்கிருதுன்னு. சிவம் விளங்கினதுனாலேயே இவங்க உலகத்தை அனுபவிக்க மாட்டாங்க. சிவம் அனுபவிக்குமா? புரியுதா இல்லைங்களா? அருள் பெற்றவர்களே உலகத்தை அனுபவிக்க மாட்டாங்கன்னு சொன்னா சிவம் உலகத்தை அனுபவிக்குமா? ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாரு, மாணவர் ஒருத்தர் இருக்கிறாரு. மாணவரே போதும். இப்போ ஞானசம்பந்தர் வரலாற்றில் ஒரு காட்சி. இங்க புத்தநந்தி, புத்தநந்தின்னு ஒரு இடம். புத்தநந்தியில ஞானசம்பந்த பெருமான் மதுரையெல்லாம் வெற்றி கொண்டு அப்படியே வர்றாரு. ஒரு வருகிற போது சங்கு தாரை வெற்றி முழக்கங்கள்லாம் முழங்கிட்டு வருது. புத்தநந்தியில ஒருத்தன் போய் அந்த புத்த மதத்தினுடைய தலைவன் போய் என்ன செய்யறான், தடுத்து நிறுத்துறான். நிறுத்திட்டு என்ன செய்யறானுங்க, எங்கிட்ட புத்தநந்திக்குள்ள வருகிற போதே நீங்க வெற்றி முழக்கத்தை எப்படி முழங்கலாம்? வெற்றி முழக்கம் எப்ப முழங்கணும்? வெற்றி பெற்று தானே முழங்கணும். நீங்க வரும்போதே வெற்றி முழங்குறீங்களே என்று என்ன செய்யறான், தடுத்து நிறுத்தி விவாதம் பண்றான். பண்ணிட்டு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அடாத சொல்லையெல்லாம் சொல்றான். என்ன சொல்லக்கூடாதோ அத்தனையும் சொல்லுகிறான். சொல்லுகிற போது அங்கே ஞானசம்பந்தர் பக்கத்துல ஒருத்தர் அந்த அவருடைய பதிகத்தை ஏட்டுச்சுவடியில் எழுதிக்கிட்டே வருவார். சம்பந்த சரணாலயர்னு அவருக்கு பேர். சம்பந்த சரணாலயர்னு பேர். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. நடுவுல சம்பந்த சரணாலயர் இருக்கிறாரு. அவருக்கு எதிர்த்த மாதிரி நின்று அந்த புத்தன் என்ன செய்யறான், ரொம்ப அடாத சொற்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறான். சொன்ன உடனே அவருக்கு கோபம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா தன்னை திட்டலாம், ஞானசம்பந்தரை திட்டினா முடியுமா? அவர் முடியல. கோபத்தின் உச்சியில இவன் தலையில் இடி விழனர். என்ன சொல்றாரு? தலையில் இடி விழன்னு சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு புளிய மரத்துல இடி விழுந்தா என்ன ஆகும்? புளிய மரம் அழிஞ்சு போவோம். அதை சுத்தி நிக்கிறவன் பூரா செத்து போவான். புரியுதுங்களா இல்லைங்களா? ஏன்னா அந்த இடி வந்து விழுந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு 50 அடிக்கு சுத்தி இருக்கிற எல்லா புல்லு பூண்டுல இருந்து எல்லாம் செத்து போகும், ஒண்ணு கூட பிழைக்காது. ஆனா அவர் சொல்றாரு இவன் தலையில் இடி விழன்னு சொல்றாரு. அப்படியே ப்ரிசைஸான தாக்குதல். இப்ப நீங்களாம் சொல்றாங்க இப்ப இந்த புல்வாமால தாக்குனாங்க, கொண்டு போய் மில்லி மீட்டர்ல போய் ஒரு ஏவுகணை விழுந்ததுன்னு இன்னைக்கு சொல்றமா இல்லையா? 5 பூதங்களை அடக்குகிற தன்மை யாருக்கு இருக்கு? சம்பந்த சரணாலயருக்கு. இவன் தலையில் இடி விழன்னு சொல்றாரு. நேரா வந்து தலையை மட்டும் தாக்கி தலை துண்டா கீழே விழுந்துருச்சு. கீழே பக்கத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த பஞ்சபூதங்கள்ல இடி என்பதை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு வரைக்கும் சாதனை இல்லை. இடியை நீங்க வாங்கினீங்கன்னா, ஒரு இடியை வாங்கினா ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு கரண்ட் கொடுக்கலாம். அதை வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட என்ன கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு தலையில இடி விழன்னு சொல்ல நேரா அவன் தலைக்கு மட்டும் வந்து விழுவுது இடி. உடம்ப கூட காயம் பண்ணல. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த உடம்புக்கு எதாவல, தலை மட்டும் என்ன ஆகுது, துண்டா கீழே விழுவுது. அப்போ அவருடைய வாக்கு, யாருடைய வாக்கு? சம்பந்த சரணாளுடைய வாக்கு எப்படிப்பட்ட ஒரு பதிவாக்காக இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம பெரிய புராணம் சும்மா கடந்து போறது இல்லை. அப்போ ஏட்டை எழுதுறவரே இப்படி இருக்கிறார்.
நீ யோசிச்சு பாருங்க, சம்பந்தர் கூட அவர் பாடுகிற பதிகத்தை ஏட்டில் எழுதுகிற சம்பந்த சரளாடையனுடைய ஆற்றல் இப்படிப்பட்டது என்று சொன்னால் சம்பந்த பெருமானுடைய ஆற்றல் புரியுதா இல்லைங்களா? அப்போ சம்பந்த பெருமானுடைய ஆற்றல்னு சொன்னா பெருமானுடைய ஆற்றல் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வர பெருமான் பெருவுடையார் கோயில், அங்கே போனீங்கன்னா ராஜராஜ சோழன் அந்த பெருவுடையாரை எப்படி பார்த்துருக்கிறாருங்கிறதுக்கு அவருடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஒன்று வச்சிருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஏற்கனவே இந்த வகுப்பில் நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ கடந்த வகுப்பில் கேட்டிருப்பீங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த துவாரபாலகர் கோபுரத்தில் இருப்பாங்க. துவாரபாலகருடைய கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதில் ஒரு யானையை விழுங்குற மாதிரி ஒரு பாம்பு. பாம்பு என்ன செய்யும், இப்படி யானை இப்படி கவ்விட்டு நிற்கும். அப்படியே நீங்க இங்கிருந்து பாம்பை ஜூம் பண்ணுங்க, யானை பாம்பை அப்படியே கவ்வுதுன்னா அந்த பாம்பு எவ்வளவு பெரிய பாம்பா இருக்கணும்? யானையை முழுங்குற பாம்புனா அது எப்படி இருக்கணும்? அந்த பாம்பு ஒரே ஒரு சுத்தி ஒரு கதையில நிக்குது. அப்ப அந்த யானையில இருந்து பாம்பை அசியூம் பண்ணுங்க. பாம்பு கதையில ஒரே ஒரு சுத்தி இருக்குன்னா அந்த கதை எவ்வளவு பெரிய கதையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கதையை இப்படி ஒத்த விரல பிடிச்சிக்கிட்டு ஒரு துவாரபாலகர் நிற்பார். அவருடைய ஆற்றலை யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லுவாரு, உள்ள இருக்கிறது தான் பெருமான். அப்போ இறைவனுடைய பேராற்றலை நமக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்று கருதிய ராஜராஜ சோழன் தன் கற்பனையில எப்படி இறைவனுடைய அந்த பெருவுடையார், நீங்க உள்ள போகும்போது ஏதோ சிவலிங்கன்ட்டு போயிடக்கூடாது. அவர் அறிவித்தால் அறிவது ஆன்மாதான், அதான இலக்கணம் சொல்லியாச்சு. அதுதான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தது. அறிவித்தாதான் அறியும். சரிங்களா? எனவே அப்ப உள்ள போகிற பெருமான் எவ்வளவு சர்வ வல்லமை படைத்தவன் என்பதை நம்ம உணர்ந்தா போகும்போதே இந்த நெஞ்சு குடுக்கிரும். நெஞ்ச நிமித்திர வேலைங்க வராது. புரியுதுங்களா? ஏதோ கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம், ஏதோ அப்படியே போறோம், அப்படியே கும்பிடுறோம். இந்த பெருமானுடைய பரத்துவம் நமக்கு தெரிவதில்லை. பரத்துவம் நமக்கு ஒருபோதும் தெரிவதே இல்லை. புரியுதுங்களா? அப்போ அதுதான் இங்க மெய் விளங்கிய ஆன்மாவின் இடத்து உலகம் அப்பிரகாசமாக நிற்கின்ற பொழுது மெய் உலகத்தை நுகருமா? நுகராதுங்கிறதா இங்க கருத்து. இங்க மெய் என்பது மெய் விளங்கிய ஆன்மாவின் இடத்து பொய்யாகிய உலகம் பிரகாசித்து தோன்றாது. புரியுதுங்களா? இதுக்கு 1000 உதாரணம் சொல்லலாம். ஞானசம்பந்த பெருமான் வரலாற்றிலேயே பூம்பாவை வராங்களா இல்லையா? பூம்பாவை வருகிற போது என்ன செய்யறாரு, தந்தையை நீங்க நினைச்சு பாருங்க, அழகா சேக்கலார் பெருமான் சொல்லுவார். 12 வயசு, ஞானசம்பந்தருக்கு 16 வயசு. அந்த பருவத்தில் அப்பதான் திருமண பருவம். திருமண பருவங்கிறது பெண்ணுக்கு 12, ஆணுக்கு 16. பூம்பாவை இறந்து போயாச்சு. ஞானசம்பந்தர் வருகிறார். அங்கே சிவனேச செட்டியார் விண்ணப்பம் செய்கிறார். குழந்தையா இருக்கும்போது சொல்லி வளர்த்துறார். யாருக்கு? ஞானசம்பந்தருக்கு தான் உன்னை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி வளர்த்துறாரு. இவருக்கு அதுதான் விருப்பம். இப்போ அந்த பெண் இறந்து போனால் பிறகு ஞானசம்பந்தர் வருகிறார், மட்டிட்ட புனையும் பாடுகிறார். அவர் அந்த பெண் எழுந்து வருகிறார். லட்சுமி தேவியை நாணக்கூடிய கொள்ளை அழகு. 12 வயசு ஞானசம்பந்த பெருமான்கிட்ட வந்து நிற்கிறார். சிவனேச செட்டியார் சொல்றார், என் பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், என் பெண்ணை நீங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அங்க காட்டுவார் 12 ஆண்டு யோக பிதா. சேக்கலார் பெருமான் அந்த சொல்ற 12 ஆண்டு யோக பிதா யாரு? பிரம்மதேவன். பிரம்மதேவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பல 100 கோடி பிறப்பு உடையவன். அவனுக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவு? பல கோடி பிறப்பு, பல கோடி பிறப்பு வயசு. அவன் தான் படைத்த திலோதமையை கண்டு என்ன செஞ்சிட்டான்? ஆசைப்படுறான். இவ்வளவு வயசான ஆளுக்கு ஆசை வரலாமா? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு வயசான பிரம்மதேவன் தான் படைத்த பெண் மகள் அல்லவா? தான் படைத்த பெண் யாரு? அவனால் படைக்கப்பட்ட பெண். அப்ப மகள் தானே. அந்த மகளை பார்த்த உடனே எனக்கு தலை பத்தலையாய் அழக பார்க்கறதுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டான். மால் மயங்குகிறார். அது ஒரு வரலாறு இருக்கு. நான் காலம் எடுத்து பிரம்மன் மால் போன்றோரெல்லாம் பெண் மயக்கத்திலே கிடக்க புண்ணிய 16 ஆண்டு. 16 வயசு திருமணத்துக்குரிய வயசு.
அவர் நிற்கிறார். தந்தையார் தன் பெற்ற மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வணங்கி நிற்கிறார். உன் மகள் இறந்து போனாள். என்ன சொல்றாரு? உன் மகள் இறந்து போனாள், இவள் என் மகள் என்று 1000 முகங்களிலே கருணையோடு பார்த்தார்ங்கிற சேர்க்கிறார். அவர் முகத்துல 1000 முகம் இருந்ததா? யாருக்கு? ஞானசம்பந்தர். 1000 முகத்திலையும் பூம்பாவை எப்படி பார்த்தாராம்? கருணையோடு கண்டார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பதிவு செய்யறார். இதுதான் சத்தியதிர். மெய்யினிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்கும். மெய்ஞானம் விளங்கி ஆன்மாக்கள் உலகத்தை நுகராது. ஒருபோதும் 63 நீங்க வைத்துக் கொள்ளுங்க, யாரை வேணாலும் சொல்லலாம். ஏற்பகை நாயனார், இளையான்குடி மாற நாயனார், இப்படி வரிசையா இந்த இதை எடுத்துட்டா பெரிய புராணம் பூரான்னு சொல்லணும். இந்த ஒரு வரிக்கு பெரிய புராணத்தை நீங்க முழுசா படிச்சாதான் இந்த வரி புரியும். ஏன்னா அத்தனை பேர் அப்படிதான் நிக்கிறாங்க. யாது நீ வேண்டும் ஒன்றில் அது நம்பக்கள் அன்னவர் உடைமை ஐயமில்லை கேட்டாரு ஏற்பகை நாயனார். என்கிட்ட ஒண்ணு இருந்தா எல்லாம் அடியாருக்குரியதாங்க, என்னதுன்னு ஒண்ணுமே இல்லை. இசையலாம் இல்லை, ஏம்பலாம்னாரு இல்லையா? அப்படியே விரிக்கில் பெருகும். எனவே சத்து ஆகிய சிவம் விளங்கி நிற்கிற ஆன்மாக்களின் அறிவிலே அசத்தாகிய உலகம் பிரகாசியாது. எனவே சத்தாகிய சிவம் ஒருபோதும் உலகத்தை நுகராது என்று சொல்லி முடிக்கிறார். மீதிய உணவிட வேலைக்கு அப்புறம் பார்ப்போம். சிவாய நமः.